நான் காண்பது என்ன கனவா இல்லை நினைவா? என் கண்ணெதிரில் இருப்பது மங்கையா இல்லை தேவலோகத்து ரம்பையா? முட்டா பசங்க, அறிவு கெட்ட பசங்க. யார சொல்றீங்க? இது உலக அழகியா எவளையோ தேர்ந்தெடுக்கிறாங்களே, உன்னை இங்க வச்சுக்கிட்டு. சிரிக்காதே ரேகா, சிரிக்காதே. நீ சிரிக்க சிரிக்க என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பு வெளியே வந்து வெடுக்கு வெடுக்குன்னு வீணை வாசிக்குதுமா. பார்த்து வாசிக்க சொல்லிய நரம்பெல்லாம் அருந்துற போகுது. அருந்தாலும் விட்டுற மாட்டோம், முடிச்சு போட்டு வாச்சிருவோம்ல. சரி சரி, டீ எடுத்துக்க. டீ யாருக்கு வேணும்? டீ என்னது? நான் ஒன்ன சொல்ல, ரேகாவை பார்த்ததுக்கு அப்புறம் டீ சாப்பிட முடியுமா? வேற என்ன சாப்பிடலாம்னு நினைக்கிறேன்? 500 மில்லி அடிச்ச மாதிரி கிர்ன்னு ஏறு. ரேகா, ரேக்கு நல்ல சந்தர்ப்பம், நடுவு வந்து கெடுத்துட்டியே. அவ போயிட்டாய, ஏர்ன மில்லி எல்லாம் இறங்கி இருக்குமே. இறங்கி இருக்கு. அப்ப டீ எடுத்துக்க. Come on! இன்னொரு தடவை கப்பல் இந்த பக்கம் வராமலா போயிரும். அப்ப பாத்துக்கலாம் வாங்க. மறுபடியும் நம்ம கையாட்டாமல போக போறோம். கப்பலா இது, செவிட்டு கப்பல். இந்த கும்பல்ல எவனோ குடிக்காம இருக்கிறான், அதான் ஆரம்பத்துல இருந்தே தகராறு. அன்னைக்கு பிளைட் நடுக்காட்டுல நின்னுது, இன்னைக்கு கப்பல் நிக்க மாட்டேங்கிறான். டேவிட், நீ என்ன சொல்ற? ஏன்டா இப்படி வளர்ந்திருக்க? டேவிட், இந்த டாக்டர் நான் நம்ப மாட்டேன். உண்மையிலேயே அவன் டாக்டர் இல்ல, சத்தியமா அவன் வெட்டினரி டாக்டர் தான். யாருக்குமே ஊசி போட மாட்டேங்கிறான். சமைச்சு போடுறதுக்கு ஆளு கிடைச்சிட்டாங்கிறதுக்காக ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வர்றீங்களே. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சாரி? இன்னும் 2 டிக்கெட் வேற காணோம். அது எங்கிட்ட வந்து அலையுதுகளோ. ஆமா, டேவிட் வருதுன்னு இன்னும் காணோமே. அதோ வருது சார், வராரு. வர்றத பாரு, முறுக்கு திருடுன கிறுக்க மாதிரி. ராட்சச பசி, சோறு போடுத்தாயே. அப்படி என்னத்த பெருசா கிழிச்சிட்டு வர்றீது? போய் பாரு. என்னத்த பழைய சொக்காய? வெட்டினரி சும்மாரியா, சோறு போடுத்தாயே. ஆமா, டேவிட் எங்க? யாருக்கு தெரியும்? என்ன சார் அப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்ற? மிஸ்டர் வர்தன், நீங்களும் டேவிட் ஒன்னா தானே போனீங்க? ஒன்னா போனா ஒன்னா இருக்கணும் சட்டமா? கட்டின பொண்டாட்டிய கூட குடும்பம் நடத்த மாட்டேங்கிறா, சோறு போடுத்தாயே. என்ன தர்மராஜ் பேர சொன்னதும் கையாடுது, காத்துல ஆடுது. கை மட்டுமா ஆடுது, உடம்பே உதறுது. ஏன் எனக்கா உதறுது? உதறுதே. நேத்து ராத்திரி டேவிட் பக்கத்துல இந்த லெட்டரோட ஒரு சுருட்டு இருந்தது. சோ சுருட்டு பிடிக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை செய்திருக்கோம். இவர்தான் சுருட்டு பிடிக்கிறாரு. டாமிட், நீங்க சுருட்டு பிடிக்கிறது இல்லையா? நேத்து சாயங்காலம் டேவிடோட நீங்க தான் போனீங்க, அதனால டேவிட நீங்க தான் கொலை பண்ணிருக்கணும். நான் டேவிட கொலை பண்ணல, நான் குத்தல, நான் கடிக்கல, நான் கொல்லல, சாகல, செத்து போயிட்டான். நீங்க கொலை பண்ணலைன்னா நிரூபிங்க. டேவிட நேர்ல வர சொல்லுங்க, நிரூபிக்கிறேன். ஏன் விளையாடுறியா? அந்த ஆள் தான் செத்து போயிட்டாருங்க. எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், நாளைக்கு கால வர டைம் கொடுக்கும். அதுக்குள்ள நீயே உண்மையை ஒத்துக்க. வரதா, மரியாதையா உண்மையை சொல்லிடு. மரியாதையா சொல்லிடையா, ஆளாளுக்கு பண்றானுங்கல்ல. நான் சொன்னா கேளுங்க ஐயா. யோ, நான் கொலை பண்ணலையா? யோ, டேவிட்ட நான் கொலை பண்ணலையா? எல்லாரும் சேர்ந்து என் மேல பழிய போட்டு போகாதீங்க ஐயா. யோ, டேவிட் என் ஃப்ரெண்டுயா, சத்தியமா நான் கொலை பண்ணலையா? டேவிட், உன்னை நான் கொலை பண்ணுதான் சொல்றாங்க. கொலை பண்ணலையா? கொலை கொலை பண்ணுதையா? வங்காளமா, 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 நீதாம்மா என்ன காப்பாத்தணும். இந்த பசங்க சொல்றது நியாயமா? நீ சுருட்டு பிடிக்கிறியா இல்லையா? சுருட்டு பிடிக்கிறவெல்லாம் கொலைகாரனா? சர்ச்சில் சுருட்டு பிடிக்கிறியா? கம்மாக்கர பக்கம் போய் பாரு, எத்தனை பையன் சுருட்டோட சொம்போட குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கான்னு. அவன் எல்லாம் கொலைகாரனா? சுத்த அசிங்கம் பிடிச்ச ஆளியா நீ? கொலையும் பண்ணிட்டு கிண்டல் வேற பண்றியா? ஐயோ, நீ வேற நம்புறியா? நம்பாம உன் மொழியே சொல்லுதே நீதான் கொலைகாரன்னு. முடிய சொல்லு, மேக்கப் போட்டாது மாத்திக்கலாம், முடிய சொல்லாத மாத்த முடியாது. நீதான் ஒரு வழியை சொல்லணும். ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? சொல்லு, கேக்குறேன். இனிமே எவன் உன்னை கொலைகாரன்னு சொன்னாலும் அவனை வெட்டு. அப்ப முதல்ல ஒன்னதான் வெட்டணும். நீ தானே கொலைகாரன்னு சொல்ற. வங்காளமா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி, நான் சொல்ற மாதிரி கேக்குறியா?
சொல்லு கேக்குறேன். இந்த பசங்க வந்து உன்னை கேட்டாங்கன்னா ஆ, கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி பூராவும் ஆ, நானும் அவரும் ஒன்னா தான் இருந்தோம்னு சொல்லிடு. ஒண்ணாண்ணா ஒரே முக்குள்ள கொப்பன் தண்ணி யார பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? இப்படி நீ என்ன கேட்டதுக்கு இனிமே நான் உன்னை சும்மா விட போறது இல்லையா? என்ன பண்ண போற? நீ கொலை பண்ணத இந்த கண்ணால நானே பார்த்தேன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஐயோ ஐயோ, இது என்ன சாட்சி ரொம்ப கூடி போச்சு. அவனுக்கு கொலைகாரன் தான் சொன்னானுங்க. இவன் கொலை பண்ணத நேர்ல பார்த்தேன்னு சொல்ல போறாளாமே. எல்லாரும் கும்பலா சேர்ந்து என்ன கொலைகாரன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இனிமே நான் இங்க இருந்த முதல்ல என்ன க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும். இந்த பக்கமா தானே போனாரு, அதுக்குள்ள எங்க போயிருப்பாரு? ஆளைய காணோம். அதானே. இந்த பக்கம் போயிருப்பாரோ? வரதன், 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 வரதன். என்ன டாக்டர், குறி சரியா இருக்கா? போர்ட பார்த்தா தெரியல. நாம இதுல குறி பாக்குறோம், ஆனா நம்மள யாரோ குறி பாக்குறாங்க. டாக்டருக்கு எப்பவுமே குத்துற வேலைதான். ஊசி குத்த ஆள் கிடைக்கலன்னு கட்டைய குத்துறீங்களா? இந்தாங்க டி. அங்காளம்மா, கிச்சன்ல ஸ்மெல் வருதே. சிக்கனா மட்டனா? வெட்டுனே எத? கோழியத்தான். நல்லா கழுத்தை புடிச்சு கர கரன்னு அறுத்தமுன்னா குபு குபுன்னு ரத்தம் வரும். காலை வேரோட ஒடிக்கணும், ரெக்கைய நச்சக்கு நச்சக்குன்னு பிக்கணும், அப்ப பாக்கணும். அடாடா அடாடா, கண்கொள்ளா காட்சி. அங்காளம்மா, ரத்தத்தை பாக்குறதுல அவ்வளவு குஷி அவனுக்கு. பழத்தை புளிஞ்சு சூஸ் எடுக்கல, அது மாதிரி கோழிய புளியணும். நீ பொம்பளையா? சந்தேகமா இருக்க? அதானே. தேவதாஸ் சார், இந்தாங்க, நீங்க கொடுத்த மான கறியாக்கிட்டேன். புள்ளிமான் வேறையா, ஒவ்வொரு புள்ளியா அழிச்சு அழிச்சு செஞ்சு கொண்டாந்தேன். அதுக்கு தான் இம்புட் நேரமாச்சு. ஏறப்பலாம் தம்பி, போட்டோ பிடிக்கிறியே, என்னையும் ஒண்ணு பிடிச்சு விடுறது. விடுறதா? போட்டோல ஜோக்கா விழுவேன். நீங்க விழுந்தாலும் பிரிண்ட் போட்டு உங்களுக்கு போட்டோ நான் காட்ட வேண்டாமா? காட்டணும். பிரிண்ட் போடுறதுக்கு போட்டோ ஸ்டுடியோ இங்க கிடையாது. சே, இம்புட்டுதானே உங்க கேமரா? என்ன கேமரா வச்சிருக்கியே? எங்க கண்ட மாணிக்கத்துல ஊரு பார்க்க வந்த ஒரு வெள்ளைக்காரரு நான் தண்ணி குடம் தூக்கின்னு போறத பொட்டுன்னு ஒரு போட்டா பிடிச்சு கல்லுல தோசையை போட்டு எடுத்த மாதிரி ஒரு நிமிஷத்துல போட்டோவை காட்டிட்டாங்க. ஆத்தடி ஆத்தடி, என்ன அழகு, என்ன அழகு. யாரு வெள்ளைக்காரனா? நான் தான். அப்புறம் அந்த வெள்ளைக்காரர் என்ன பார்த்து, எங்க நாட்டுல நீ பிறந்திருந்தீன்னா நீ தாண்டி என் வைஃப்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க. அது எப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சது? அட, ஒரு ஆம்பளை ஆசையில சொன்னா அதை புரிஞ்சுக்க பாசியா வேணும். அங்கன எங்கன அமுத்துவாங்கல்ல வார்த்தையில, அதுல புரிஞ்சுக்கிறத. சரி சரி, இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லாம போறீங்க. அட, இதுவும் ஆசையில வந்த வேணதான்.
அந்த ஆக்கல கன்ற மாணிக்கத்துல வீட்டுல படுத்து கிடந்த என்ன 5-6 பேரா சேர்ந்து மூட்டையா கட்டி கடலை தாண்டி இங்க கொண்டாந்துட்டாங்க. அடப்பாவிகளா, அப்புறம் 6 பேர் என்ன செஞ்சாங்க? அட நீங்க ஒரு விவரம் கட்ட ஆளவுல இருக்கியே. ஒரு நாட்டுக்கட்டையே மூட்டையா கட்டிட்டு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ரேப்பு தான். என்னது? என்ன முழிக்கிறியே? அதான் கற்பழிப்பு. சினிமாவுல வர ரேப்பு ஜீன் மாதிரி என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. நான் தகச்சு தடுமாறி ஆத்தா மகமாயி மாரியாத்தா என்ன காப்பாத்துன்னு அம்புடுத்தேன். ஒரு பெரிய காத்து தாய் பேயா வந்து அந்த முரட்டு ஆளுகளை விரட்டுன்னு விரட்டிட்டா. ஓஹோ, ஆமா. அடிக்கடி ஒரு பாட்டு சத்தம் கேக்குது, அது அந்த பேய் வேலைதானோ? இருக்கும். சொச்சத்தையும் கேளுங்க. நான் ஒண்ணுமே புரியாம அங்கன சுத்தி பார்த்தேன். இந்த வீடு தெரிஞ்சது. உள்ள போய் பார்த்தா நிறைய மளிகை ஜாமான். சரின்னு இங்கனே தங்கிட்டேன். அது சரி அங்காளமா, உனக்கு தான் மகமாயி துணை இருக்க. ஆமா. இந்த குரூப்ல கொலகாரன் யாரு? மகமாயி உன்கிட்ட சொல்லிருப்பாளே, யாரது சொல்ல? வந்துருவீங்களே விஷயத்துக்கு. அந்தா உன் டிக்கெட் வருது. ஆத்தோ சிரிப்ப பாரு. டிக்கெட்னு சொன்ன உடனே பல்லெல்லாம் தெரியுது. ஏறப்பலாம் தம்பி, எனக்கு ஒரு ஆசை. அம்மா நருளால நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும். அங்காளமனே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? அமோக வெற்றிதான். அதுல என்ன சந்தேகம்? சரி சரி, வாட காத்து வந்துகிட்டே இருக்குது, நான் வாரேன். ஐயோ ஐயோ டாக்டரையா போயிட்டீங்களா? ஐயோ இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே. ஐயோ ஐயோ, தலைவலின்னா ஒரு மாத்திரை, உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஊசி, வயிற்று வலின்னா ஒரு மருந்து, இப்படி குடுப்பீங்களே. இனிமே எங்களுக்கு யார் மருந்து கொடுக்க போறாங்க? கடவுளே, இவ்வளவு நல்ல உயிரை கொண்டுட்டு போயிட்டியே. இனிமே என்கிட்ட யார் லைம் ஜூஸ் கேட்க போறாங்க? ஐயோ 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 ஐயோ, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கப்பா. அட நிறுத்துங்கப்பா. அண்ணா செத்தவங்க செத்துட்டாங்க, நீங்க ஏன் கிடந்து அடிச்சுக்கிறீங்க? இரு, உன்னை நான் கையங்களவுமா பிடிக்கிறேன். அதையும் பார்க்கலாம். பார்த்து இழிச்சிங்கடா. 2 பேர்ல யாரு பிழைக்கிறதுங்கிறத பார்க்காம பார்க்க போறானுங்களாம் பரலோகத்தை. நாகராஜா, எங்கிட்டயா முறைச்ச? உன் கதையே முடிஞ்சு போச்சு பாத்தியா? இதெல்லாம் ஓ வேலைதானா? என்ன என் வேலை? என்ன ஏன் எல்லாரும் பேரையும் அடிச்ச? செத்து போயிட்டாங்க, அடிச்சேன். எங்கிட்டயே கேள்வி கேக்குறியா? இரு இரு, உன் பேரையும் சீக்கிரம் அடிக்கிறேன். வந்திருக்கேன். என்ன அங்காளமாவ கண்டா ஆலா பிறப்பீங்க சோத்துக்கு? இன்னைக்கு என்ன எல்லாரும் அம்போன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? அடேடே, சாவ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, சாவை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. 20லயும் ஜாவு, 60லயும் ஜாவு. அதனால சாகிறது சாக போறியே, சந்தோஷமா சாப்பிட்டு சாவுங்களேன். இது பாருங்க, உங்களுக்காக செட்டிநாட்டு சீனி அல்வா பண்ணிருக்கேன். முழு கோழிய மொரன்னு வறுத்திருக்கேன். கோழி முட்டைய முழுசா குழம்புல போட்டு வச்சிருக்கேன். மரியாதையா சாப்பிட்டுருங்க. மாட்டியல? இங்க வந்துமா பாடுற? இனிமே பாடுன வாயில பிளாஸ்டிக் ஒட்டிடுவேன். போலீஸ்காரையா, கொலகாரனை கெட்டியா பிடிச்சுக்குங்க, இல்லைன்னா உங்களையே குத்தினாலும் குத்திடுவான். இப்ப இவங்க பாட வேண்டிய பாட்டு, வீடு தேடி போகும் கிளிகளே.